ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்கிற ஒரு இடத்துல 2 சிங்கமும் ஒரு சில மனஸ்தாபத்தினால ஒரு சில கோவத்தினால பேசாமல் இருந்திருக்கு. அந்த சிங்கத்தோட கோவத்தை சமாளிக்கணும், 2 பேரையும் சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நடுவில் ஒரு குட்டி மான் வந்து அந்த சிங்கத்தை கேட்டிருக்க, சிங்கமே, இத்தனை பேர் வாழ்கிற இந்த காட்டில் நீ தான் ராஜாவாக இருந்திருக்க. இப்படி நீயே வந்து சின்ன சின்ன விஷயத்தில் கோவப்பட்டு சண்டை போட்டு இப்படி பேசாமல் இருக்கிறது நல்லா இல்லை. இன்னொரு சிங்கத்திட்ட போய் நீ பேசு, 2 பேரும் சமாதானம் ஆகிடுங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மான் டெய்லியும் வந்து நிறைய விஷயம் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குது. அந்த சிங்கம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியே இல்லை. அந்த சிங்கத்தை டெய்லியும் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசி ஒரு சில விஷயங்கள் சொல்லி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மான்குட்டி எவ்வளவோ ட்ரை பண்ணுது. பட் இருந்தாலும் அந்த சிங்கம் கேட்குற மாதிரி இல்லை. இப்படியே ஒரு சில நாட்கள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இந்த மான்குட்டி போய் சிங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன், நீ வந்து சிங்கத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. நீங்கள் 2 பேரும் இப்படி சமாதானம் இல்லாமல் பேசாமல் கோவத்தில் இருக்கிறது இந்த காட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கல, ப்ளீஸ் நீ பேசிடுன்னு கெஞ்சி கதறி ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகவே ஆரம்பிச்சிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த சிங்கமும் மனசு இறங்கி அந்த மான் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஓகே சிங்கத்துக்கூட போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சிங்கத்துக்கிட்ட போய் பேசிடுச்சான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. இந்த சம்பவத்தில் இந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணணும், நாங்கள் 2 பேரும் பேசுனதுக்காக இந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகத்துக்கும் நான் ட்ரீட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண வந்த மான்குட்டியவே பிடிச்சி அடித்து சமைச்சு கொடுத்துட்டாங்களாம். இந்த சம்பவத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவன் பிரச்சனையும் மூக்கு நுழைச்சனா செய்கூலி சேதாரம் செருப்படி எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு அமைதியாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு வரேன், டாட்டா.